திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நவராத்திரி திருநாள் 5ஆம் நாள். இந்த 5ஆம் நாள்ல ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். உண்மையிலே கர்நாடக இசையில பாண்டித்தியம் பெற்ற ஒரு ரொம்ப அழகான இசைக்கலைஞரை தான் இன்னைக்கு நம்ம இந்த சிறப்பு எபிசோடுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். எப்படி சொல்றது, ஒரு பாரம்பரியமான இசை குடும்பத்துல பிறந்து அந்த கர்நாடிக் மியூசிக்லயே மூழ்கி திளைத்து அந்த இசையை இன்னைக்கு நம்மளுக்கு விருந்தாக கொடுக்க வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள நம்ம வரவேற்றலாம், அதன் பிறகு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக இசைக்கலைஞர் திரு ராமச்சந்தர் கௌஷிக் அவர்கள். வணக்கம் குருஜி. வணக்கம் சுஜிதா அவர்கள். நாங்கள் அவரை ஆசாம் குருஜி அப்படின்னு தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் கர்நாடக இசையில் அவங்களுக்கு இருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் மியூசிக்குக்காக தன்னை அர்ப்பணித்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த நவராத்திரியில் உங்களுடைய இசை மூலமாக உங்களுடைய அந்த டெடிகேஷனை சுவாமிக்கு கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மை ப்ளஷர். கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்வுகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 நாட்களும் அன்னபூர்ணாஷ்டகம் படிச்சுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு நவராத்திரி 5ஆம் நாள், லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. கண்டிப்பாக அன்னபூர்ணாஷ்டக பாடல் பார்த்துட்டு மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வி ஆர் வெயிட்டிங் உங்களுடைய பாடல் கேட்கறதுக்காக. உங்கள் முன்னாடி பாடுறதும் என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்டையும் நான் வச்சுக்கிறேன். ஆக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நவராத்திரி 5ஆம் நாள்னால 5வது அன்னபூர்ணாஷ்டகம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நாட்களாக நவராத்திரியை பிரிச்சிருக்கிறதுல லக்ஷ்மிக்கான உகந்த 2வது நாள். ஸோ அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அன்னபூர்ணாஷ்டகத்துக்குள்ளே போயிடலாம். दृश्य विभूति वाहनगरी ब्रह्मांड पांडोदरी लीला नाटक शूत्रकेल नगरी विज्ञान दीपांगुरी श्री विश्वेश मन प्रसाद नगरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनगरी माता अन्नपूर्णेश्वरी माता अन्नपूर्णेश्वरी. இந்த 5வது அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரக்கத்தை கொண்ட அன்னபூரணியே, கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத செழிப்பை கொடுப்பவளே. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை. அதுல நம்ம எல்லாரும் நடிகர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கான இந்த பிறவிய நான் கடந்து செல்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒளியாக இருப்பவளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அன்னபூரணியை குறிப்பிடுறாங்க. 9 நாளுமே இந்த 9 அன்னபூர்ணாஷ்டகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக, ஒரு நாள் பாத்தீங்கன்னா எனக்கு உணவை நீ அளிக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க ஒரு ஸ்லோகத்துல. இன்னொரு ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பாளை வர்ணிக்கிறாங்க. இன்னொரு ஸ்லோகத்துல அவங்களுடைய நம்ம இந்த பிறவியை கடந்து போறதுக்கான ஒரு வழியை கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு அருள் புரியுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்ட விதமா ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த 5வது ஸ்லோகத்துல உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மாயை, இதை தாண்டி எனக்கு அடுத்த பிறவி இல்லாம என்ன முக்தி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்றத வேண்டும் விதமாக இந்த 5வது அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய பொருள் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இதையெல்லாம் செய்யற நீ இந்த உலக வாழ்க்கையை நான் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு உணவானது தினசரி கிடைக்கணும், அதற்கு நீ எனக்கு பிக்ஷை அளிக்கணும் அன்னபூரணி தாயே அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் பார்த்தோம். நாளைக்கு 6வது அன்னபூர்ணாஷ்டக பாடல் பார்த்துடலாம். ஸோ இந்த 5வது நாள்ல நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துடலாமா? நாளை 5வது நாள் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம முந்தின நாளே நம்ம நாளைக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நவராத்திரிக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த 5வது நாள்ல கதம்ப சுண்டல் நீங்க நைவேத்தியம் செய்யலாம், தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யலாம். அண்ட் நீங்க அணிந்து கொள்ள வேண்டிய உடை வெள்ளை. அதனாலதான் நானும் சரி கெஸ்டும் சரி வெள்ளை உடை அணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ கெஸ்ட் கிட்ட மறுபடியும் போயிடலாம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த அருமையான பாடல் லக்ஷ்மி பத்தி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க குருஜி, உங்களுடைய அந்த இசை வாழ்க்கை பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஷூர். நான் 8 வயசுல பாடல் கற்றுக்க ஆரம்பித்தேன், முறையாக கர்நாடக சங்கீதம். அதுக்கப்புறம் என்னோட முதல் குரு லலிதா ராமச்சந்திரன் அப்படின்னு எங்களோட எதிர் வீட்டிலே தான் இருந்தாங்க. மகாராஜபுரம் சந்தானம் அவர்களோட ஸ்டூடெண்ட். ஸோ அங்கே தான் என்னோட இசை பயணம் ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் என்னோட பெரியப்பா கும்பகோணம் பிஎஸ் சங்கர் அவர்கிட்ட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஎன் சேஷகோபாலன் சாரோட ஸ்கூலில் நான் படித்தேன். அங்கே அவரோட டைரக்டான ஒரு சிஷ்யர், அவர்கிட்ட ஒரு 3 இயர்ஸ் அங்கே கற்றுனேன். கஸ்தூரி ரங்கன், ஒன் ஆஃப் மை குருஸ். அதுக்கப்புறம் குருவின் குரு அப்படின்னு அவரை சொல்லணும். ஏன்னா அவரோட பிரதான சிஷ்யன் நெய்வேலி சந்தான கோபாலனோட ஸ்கூலில் அதுக்கப்புறமா படித்தேன். எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, லீடிங் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. அவரோட ஸ்கூலில் கற்றுண்டேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ் நிறையா பேர் வந்து கர்நாடக சங்கீதத்தில் பெரிய லெவலில் இருக்காங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு சிஷ்யர் அப்படின்னா நம்ம ஸ்ரீராம் பார்த்த சாரதி. ஃபிலிம்ஸ்லாம் நிறையா பாடியிருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட படிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்டு நெய்வேலி சாரோட சிஷ்ய குலம்ல இன்னமும் நான் ஒரு அங்கமாக இருக்கேன். நெய்வேலி சந்தான கோபாலனோட சிஷ்ய குலம்னு சொல்லுவோம். சூப்பர். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களே, நம்மளுக்கு வந்து அழகா வரக்கூடிய விருந்தினர்கள் அவங்க இன்னுமே அந்த இசையை விடாம கத்துக்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்க. அவங்க குரு ஆனா கூட அவங்க சிஷ்யனா இன்னுமே அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப அழகா பார்க்க முடியுது. விச் இஸ் வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை தாண்டி நீங்க இன்னும் இசைக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க வந்து கேள்விப்பட்டோம். பட் அதை நீங்க சொன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக அந்த மியூசிக் ரிசர்ச்சில் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஓகே. ஸோ அதில் நிறையா லீடிங் ஆர்டிஸ்டோட பணிபுரிகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. முதல்ல இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எனக்கு இந்த கர்நாடிக் சபாஸில் நடக்கிற ராகங்கள் எனக்கு அலசணும், ஒரு சீசன் ஃபுல்லாக அதை பற்றி எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ நானும் என்னோடய டீம் ஆஃப் பீப்புள் ஒரு 20 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கச்சேரிகள் கவர் பண்ணி கொடுத்தோம். 1.5 மாதத்துலேயே. அந்த டிசம்பர் மார்கழி சீசனில் 2003 அதுதான் வருஷம், ஒரு 3000+ கச்சேரிஸ் பண்ணி ஹி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த பாப்புலர் ராகங்கள், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாடுறாங்க. ஸோ ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணி கொடுத்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் டீபாவிலேருந்து வந்திருந்தாங்க, யூஎஸ்ல இருந்து. ஓகே. ஸோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு ராகங்களை நீங்க அலசி ஆராய்ஞ்சதுல எனக்கு தெரியும் உங்களுக்கு எது ஃபேவரட் ராகம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நீங்களே சொல்லிட்டு அதுல ஒரு அழகான ஒரு ஆலாபனை கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் 2 minutes we would love to listen to it. ஷூர். இந்த ரிசர்ச்ல வந்தது மேஜரா பார்த்தா கல்யாணி. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். 70% கல்யாணி தான் மெயின் சென்டர் பீஸாக இருந்தது இந்த கச்சேரிகளில். அவ்வளோ ஒரு பிரதானமான ஒரு ராகம். பட் எனக்கு பிடிச்சதுன்னா சாருகேசி ராகம். ஸோ அதை பற்றி குயிக்காக நீ கேட்டதுனால ஒரு 2 லைன் ஆலாபனை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சாருகேசி. எப்பயுமே என்ன சொல்றது, ஒரு மாதிரி அப்படியே ஹாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ராகம். ரொம்ப மனசுக்கு எனக்கும் பர்சனல் ரொம்ப பிடிச்ச ராகம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு லக்ஷ்மி தேவியோடைய சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கறனால நீங்க லக்ஷ்மி பாடல், என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் வந்து ஹிரண்மயின் லக்ஷ்மி. ஓகே. என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது? இது வந்து மாயா மாளவ கௌளையோட ஜன்யம். இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்கலாக சொல்லலாமா? நீங்கள் தாராளமாக. என்னன்னாக்கா மாயா மாளவ கௌளை ராகத்தில் நம்ம எல்லாரும் கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிப்போம். அதில் வந்து சரிகம பதனிசா சனிதப மகரிசா அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அதில் வந்து பாவை எடுத்துடுறோம். சரிகம தனிசா சனித மகரிசா, இதுதான் லலிதா.
ஸோ இந்த ராகத்தில் தான் ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கு. அண்ட் இது வந்து நான் இந்த ஸ்ருதி பாக்ஸில் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு ஆப் வச்சுருக்கேன். இந்த ஆப்புக்கு பேர் ஈஸ்வர். இந்த ஆப் வந்து நானே கண்டுபிடிச்சது. ஓ சூப்பர். ஃபேமிலி ஹோல்ட்ஸ் அ பேட்டன்ட். ஓகே, ஈஸ்வர் அப்படின்ற ஆப் ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ குருஜியோட ஆப் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் அப்படின்ற ஆப், ESWAR. இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி இருக்குது. கொஞ்சம் அப்டேட்ஸ்க்காக வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேறி மறுபடியும் இன்னும் அப்டேட்டாக காத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஆத்தென்டிக்காக எல்லா ஸ்ருதியிலையும் தம்புராலேருந்தே கேப்சர் பண்ணப்பட்ட சவுண்டு. எந்த ஒரு சிந்தசைசரும் யூஸ் பண்ணல. அதனால பிச் பெண்டிங் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் பாடும்போது பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து தம்புரா போட்டார்னா அந்த அக்கௌஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்டை அப்படியே கேப்சர் பண்ணி ப்ளேபேக் பண்ணுறோம். சீம்லெஸ்ஸாக லூப் கட் பண்ணி நீங்கள் ஒரு 5-6 ஹவர்ஸ் தொடர்ந்து பாடினாலும் ஸ்ருதி குறையாது, கலையாது. ஸோ ஒரு ஆத்தென்டிக் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இதில் கிடைக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த பாரம்பரியத்தை வந்து அதுவும் அந்த தம்புரா இசையில இப்போ நிறைய வந்து என்ன சொல்றது, அந்த சவுண்டிங் எல்லாம் மாறி இருக்கு. அதனால டெஃபினட்டாக அதில் வந்து கஷ்டம் இருக்குதான். அண்ட் இவரை நாங்கள் வந்து ஸ்ருதி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் லேசாக கலந்த கூட அது இங்கே விலகுது பாருங்க, அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நாங்கள் ஒழுங்காக பாட மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரிஜினல் தஞ்சாவூர் தம்புராவினுடைய சவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் அது. Okay, again, we can't wait to listen to Lalita. கேட்டறலாமா? Sure. Yeah. लक्ष्मीं सदा भजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयां त्यजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयां त्यजामि चिरतरसम्पत्प्रदां क्षीराम्बुधि तनयां चिरतरसम्पत्प्रदां क्षीराम्बुधि तनयां चिरतरसम्पत्प्रदां क्षीराम्बुधि तनयां हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकिसलयां करचरणधृतकुवलयां मरगतमणिमयवलयां हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयां त्यजामि श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकां परां श्वेतद्वीपवासिनीं
श्रीकमलाम्बिकां परां भूतभव्य विलासिनीं भूसुरपूजितां वरां भूतभव्यविलासिनीं भूसुरपूजितां वरां मातरमाब्जमालिनीं माणिक्या भरणतरां मातरमाब्जमालिनीं माणिक्या भरणतरां गीतवाद्य विनोदिनी गीतवाद्य विनोदिनी संगीतवाद्य विनोदिनी गिरिजां तां इन्दिरां गीतवाद्य विनोदिनी गिरिजां तां इन्दिरां श्वेतकिरणनिभवदनां श्वेतकिरणनिभवदनां श्रुतचिन्तामणिसदनां पीठवसनां गुरुगुहमातुलकान्तां ललितां हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयां त्यजामि அவ்வளோ டிவைனா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமான சில குறிப்புகள் இவங்களுடைய பாடல்ல, குருஜியோட பாடல்கள்ல நான் சொல்லி ஆகணும். யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீமேலுக்கு வந்து 5லேருந்து 6 வரைக்கும் 5, 5.5, 6 இருக்கும். மேல் வந்து 1, 1.5, 2 வரைக்கும் பாடுவாங்க. அவர் வந்து 3 ஸ்ருதியில பாடியிருக்காரு. 3 அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்ருதி. ஸோ அந்த ரேஞ்ச் அதுவும் ரீச் பண்றது நீங்க யூ வென்ட் இன் ஹையர் ஆக்டேவ். ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. அவ்வளோ ஈஸியா அனாயாசமா பாடுறதுங்கிறது டெஃபினட்டா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். நீங்க ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து லக்ஷ்மியோட அருளை எங்களுக்கு உண்மையிலே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். எந்த விதமான இசையாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு டிவினிட்டி இருக்குன்ற பட்சத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இங்க சொல்லவே நான் கடமைப்பட்டிருக்கேன். இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து கர்நாடக இசை வாகியக்காரர்கள் எப்படின்னா அந்த ராகத்துடைய பெயரை வந்து பாடல்ல உபயோகிப்பாங்க. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, உன்னால் முடியும் தம்பின்ற திரைப்படத்துல இதழில் கதை எழுதும்ன்ற பாடல் வரும். இது இந்த ராகத்துல தான், லலிதா ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதுல ஹீரோயினோட பேர் லலிதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சதாக பாலச்சந்தர் அவர்கள் சொல்லும்போது அப்ப அதே ராகம் ஒண்ணு இருக்கு, நான் அதுல கம்போஸ் பண்றேன்னு சொல்லி அதை ஒரு டிவைனா, தோ இட்ஸ் ரொமான்டிக் சாங், அதுல அந்த ராகத்துடைய டிவினிட்டி அவர் வந்து கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வந்து அந்த டிவினிட்டி இன்னைக்கு கிளாசிக்கல்ல எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து எப்படி தமிழ்ல இப்படி வந்துச்சோ, லலித பிரிய கமலம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெலுங்குல வந்து இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் குருஜி. லலிதாங்கிற ராக நிஜமாவே 9 நாளும் 9 ராகங்கள் அழகா வந்து இசை இந்த அரங்கத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. கொஞ்ச நேரம் உண்மையிலே மூழ்கி தெளிச்சிட்டு அப்புறம் தான் வந்து எந்திரிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா வந்து அந்த ராகம் வந்து ரீங்காரம் ஆயிட்டே இருக்கு காதுக்குள்ள. ஒவ்வொரு ராகமும் அதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு அதுவும் 2 பிடிச்ச ராகங்கள், சாருகேசி, லலிதா, சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இந்த நவராத்திரி திருவிழாவை வந்து உங்களுடைய இசை மூலமாக இன்னும் வந்து நிறைய ஒரு இன்ஸ்பைரிங்கா நீங்க இருக்கீங்க. ஸ்டில் யூஆர் அ சிஷ்யன் அப்படிங்கிறது நம்ம எந்த வயசுலயும் படிப்பினை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எங்களுடைய பாக்கியம் நீங்க இங்க வந்தது. ஸோ நீங்க வந்ததுக்கு திருவருள் டிவி சேனல் சார்பா எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இங்க வந்து நவராத்திரியில ரொம்ப அழகான ஒரு லலிதா ராகத்துல முத்துசுவாமி தீட்சிதரோட ஒரு காம்போசிஷனை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ எல்லாருக்கும் நம்மள இந்த நவராத்திரியில்
அம்பாளோட அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப Thank you so சந்தோஷம். much. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதே போல் நாளைய தினம் 6வது நாள் நவராத்திரிக்கான கலர் என்ன, நீங்கள் என்ன உடை உடுத்திக்கணும், அதே போல் வந்து என்ன நைவேத்தியம் செய்யணும், என்ன பாடல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறந்துடாமல் நீங்கள் அதுக்கு திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.